மூங்கில் மரம் கற்றுக் கொடுக்கும் ஒரு வாழ்க்கை பாடம். கோபி ஒரு ஆர்வமிக்க சிறுவன். எப்போதும் கேள்விகளுக்கு பதில் தேடுவான். அவன் கிராமத்தை, அதன் வயல்கள், மலைகள், நதி தீரம் என அனைத்தையும் ஆராய்ந்து உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சிதான். ஒரு நாள் கோபி கிராமத்தின் வயதான முதியவர் மிஸ்டர் லீ அவர்களை வயலில் எதையோ நட்டு கொண்டிருப்பதை கண்டான். ஆர்வமடைந்து கோபி அவர்களிடம் அருகே சென்று கேட்டான், நீங்கள் என்ன நடுகிறீர்கள்? நான் ஒரு மூங்கில் விதை நட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று மிஸ்டர் லீ கூறினார், தங்களுடைய கையில் உள்ள சிறிய விதையை பார்த்து. ஆனால் கோபி, இந்த மரம் உனக்கு பொறுமை மற்றும் நிலைத்தன்மை பற்றிய ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறது. கோபி குழப்பமாக இருந்தான். மரம் எப்படி பாடம் கற்றுக் கொடுக்கும் என்று. ஆனால் மிஸ்டர் லீ சிரித்து அவனை கவனிக்கவும் காத்திருக்கவும் சொன்னார். மாதங்கள் கடந்து சென்றன. ஒவ்வொரு நாளும் கோபி வயலுக்கு சென்று மரம் வளர்ந்திருக்கிறதா என்று பார்க்கின்றான். ஆனால் எதையும் காணவில்லை. அதனால் மிஸ்டர் லீ தினமும் கவனமாக அந்த இடத்தில் நீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். கோபி சோர்வடைந்தான். ஏன் இது வளரவில்லை என்றான். மிஸ்டர் லீ பதிலளித்தார், பொறுமை கோபி. மூங்கில் தரைக்கடியில் சக்தியை சேகரிக்கிறது. இது நம் நிலைத்தன்மையை சோதனை செய்கிறது. இறுதியில் ஒரு வருடத்திற்குப் பிறகு சிறிய பச்சை கொடி தரையில் மேலே வந்தது. கோபி மகிழ்ச்சி அடைந்தான். அவனது பொறுமைக்கு வெற்றி கிடைத்தது. மூங்கில் மரம் வளர்ந்தது. பாரு கோபி என்று மிஸ்டர் லீ சிரித்து கூறினார். மூங்கில் மரம் ஒரு வருடம் தரைக்கடியில் வலுவான வேர் அமைப்பை உருவாக்கியது. இப்போது அது விரைவாக வளரும். சிறிது மாதங்களுக்குள் மூங்கில் மரம் அதிசயமாக உயர்ந்தது. வலிமையானது, காற்றும் மழையும் எதிர்கொண்டு தாங்கியது. இது பொறுமை மற்றும் நிலைத்தன்மையின் சக்தி கோபி என்றார் மிஸ்டர் லீ உயர்ந்த மரத்தை காட்டி. எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றினாலும் தரையின் கீழே மிகுந்த வளர்ச்சி நடைபெறுகிறது. கோபி மரத்தை நோக்கி பின்னர் மிஸ்டர் லீவை நோக்கினான். அவன் இறுதியில் பாடத்தை புரிந்து கொண்டான். பிற்பட்ட பலன்கள் காணப்படவில்லை என்றாலும் முன்னேற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வளர்ச்சிக்கு பொறுமையும் நிலைத்தன்மையும் முக்கியம். அந்த நாள் முதல் கோபி வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பொறுமை மற்றும் நிலைத்தன்மையை ஏற்றுக்கொண்டான். மூங்கில் மரம் கற்றுக் கொடுத்த மதிப்புமிகு பாடத்தை நினைத்து வாழ்ந்தான்.